ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் யூடியூப்பில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அதுக்கு என்னென்ன இஷ்யூ நடந்துச்சு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். தெரியாதவங்க தெரிஞ்சுக்குங்க. அதாவது ஒரு சில விஷயங்கள் நம்ம கம்யூனிகேட் பண்ண சொல்ல ஏஐ வந்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாம் தப்பாகவே கம்யூனிகேஷன் மிஸ் ஆனதுனால இவ்வளோ பிரச்சனைங்க. ஸோ அதனால் நம்ம ஒரு வகையாக ஃபைட் பண்ணி ஒரு சேனல் மட்டும் நம்மளால் இப்போதைக்கு அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். இன்னொரு சேனலுக்கு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்க என்ன மாதிரி ஒரு ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு நெக்ஸ்ட் வீக்கில் பார்க்கலாம். இந்த அப்டேட் யூடியூப் மூலிமா கொடுக்கறதுக்கும் நம்மளுடைய ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இது மூலிமா கொடுக்கறதுக்கும் பார்த்திங்கன்னா நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. ஏன்னா நிறைய பேருக்கு தெரியாது, நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் ஐடியும் தெரியாது, ஃபேஸ்புக் ஐடியும் தெரியாது. டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கும் பாருங்கள், அதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்க. இல்லை நம்மளுடைய எஜுகேஷன் குரூப்பில் இருக்கிறவங்க அதுலேயும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க. நம்ம ஃபேஸ்புக் ஐடியும் கொடுத்துருக்கோம் பாருங்கள். சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நிஃப்டி 50, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ், நிஃப்டி மிட் கேப் இதனுடைய அப்டேட்லாம் நம்ம பார்த்துட்டு வரோம் இல்லைங்களா. சரி, இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்மளுடைய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸுக்கு குரூப்லேயும் சரி, நம்ம ஃப்ரீ எஜுகேஷன் குரூப்லேயும் ஒரு சில விஷயங்கள் ஒரு லைட்டாக எப்படி சொல்கிறது எப்படி சொல்லக்கூடாதுன்னு தெரியல, இருந்தாலும் மென்ஷன் பண்ணிடுறேன். ஏன்னா இப்போ சில விஷயத்தெலாம் பார்த்திங்கன்னா வாய்ஸும் கொடுக்கக்கூடாதுன்றாங்க, சில விஷயத்த மென்ஷன் பண்ணக்கூடாதுன்றாங்க. அது ஆகாது, அது சட்டப்படி ஆகாது, இது இல்லீகல், அந்த மாதிரிலாம் விஷயம்லாம் இருக்கும். இப்போது எது லீகல் எது இல்லீகல் அப்படின்ற விஷயம் ஏஐக்கு புரியல. அப்போ என்ன ஆகுதுன்னா அது தப்பாக கைட் பண்ணிக்குது. இப்போ கூட சில விஷயங்கள் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்க பாருங்கள். ஸோ இந்த லெவல் ஒரு அப்பர் சைடுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் நம்ம வாய்ஸ் மூலியமாக சொன்னால் என்ன தெரியல. இப்போ கூட இந்த வீடியோ போட்டுட்ருக்கேன், இதுக்கு நான் போதும் தெரியல. ஓகே சரி, இப்போது நிஃப்டி பேங்க்கு உங்களுக்கு என்ன மென்ஷன் பண்ணியிருக்கேன், 57,300 57,400 இந்த 2 லெவல் போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்போ என்ன ஆகுனா கீழே சப்போர்ட் இருக்குது. ஓகேங்களா. ஸோ அப்போ சப்போர்ட் கிட்ட என்ன ஆகும், ப்ரைஸு எடுத்தோடனே இந்த சப்போர்ட் கிட்ட திரும்ப வருதா இல்லை இங்கேருந்து ரியாக்ஷன் ஆகுதா. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கணும் இந்த இடத்துல. அப்போது இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம்னா வெயிட் பண்ணி ஒரு ஹையரை ஒரு பிரேக் அவுட் அல்லது ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு புல் பேக், ஒரு டபிள்யூ பேட்டர்னோ, ஒரு ஹெட் அண்ட் ஷேல் பேட்டர்னோ, இல்லை ஃபெப் ரீடெஸ்ட்மெண்ட் 50% ஏதோ ஒரு விஷயம் நடக்கும். அதுக்காக நம்ம காத்துட்டு இருந்து நம்ம அங்கேருந்து ஒரு என்ட்ரிக்கான ஒரு வாய்ப்புகள் தேடலாம் அப்படின்றத அது நீங்கள் புரிஞ்சுக்க. ஏன்னா நீங்கள் ஒரு ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு அது புரியறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாகும். ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா புரியும். புதுசாக பார்க்குறவங்களுக்கு டேரெக்டாக நம்பர் வைஸில் கொடுங்க. ஒரு 100 ரூபா இருந்துச்சு அப்படின்னா எது எல்லாம் போகுன்னு சொல்லிவிடுங்க, ஈஸியாக இருக்கும். 120, 130 இதை சொல்லுங்கள். ஸ்டாப் லாஸ் 90 இப்படி சொல்லிவிடுங்க. நம்பர் வைஸ் சொல்லிவிட்டு ஈஸியாக இருக்கும் அப்படின்வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், அப்படிலாம் கிடையாது. மார்க்கெட் எந்த மாதிரி ரியாக்ட் ஆகும் யாராலையும் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு தெரிஞ்சுங்க. அப்போது நம்ம இந்த 90, 120, 130 அப்படின்னு லெவலில் எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணால் அந்த இடத்துல எந்த மாதிரி வருதுன்னு பார்க்கணும். ஓகே. ஸோ இது கூட என்ன எஜுகேஷன் குரூப்பில் கூட இன்றைக்கி ஷேர் பண்ணியிருந்தேன். என்ன மாதிரி ஷேர் பண்ணியிருந்தேன் நல்லா கவனிச்சிங்க. இது பாருங்கள், இந்த லெவல் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருந்தேன், ரைட்டுங்களா. ஸோ இந்த லெவல் எதுக்காக மென்ஷன் பண்ணியிருந்தேன், இங்கே எங்கே ஸ்டாப் லாஸ் வருது. இப்போ நம்பர் வைஸில் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம இங்கே கொடுக்கணுமா இருக்கும். நம்ம கொஞ்சம் பஃபர் ப்ரைஸ் வச்சுட்டு இந்த இதில் ஏன் நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, ஸோ இந்த லெவல் ப்ரைஸ் எப்போ ரியாக்ட் ஆகும். இப்போ நம்ம ஃபெப்ரவரி டெஸ்ட்மெண்ட் போட்டிருந்தேன், அப்புறம் ப்ரீவியஸ் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும்னு சொல்லியிருந்தேன். இதெல்லாம் பார்த்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணது அதெல்லாம் சப்போர்ட் ஏரியா. ஆக்சுவலாக ட்ராப் நிறைய பேர் இதெல்லாம் ட்ராப்பில் போய் மாட்டியிருப்பாங்க. ஸோ அந்த ட்ராப்பை நம்ம கண்டுபிடிக்கணும். ஏன் அந்த ட்ராப் ஆகுது, எல்லாருக்கும் இது ஒரு எம் பேட்டர்ன் மாதிரி தெரியும், இது ஓப்பனாக தெரியுது. அப்போ என்ன ஒன்று நிறைய பேர் ஷார்ட் பண்ண வைப்பாங்க மார்க்கெட்டை. அப்போ சேல் பண்ண வச்சுட்டு அவங்களுக்கு எஸ்எல் அங்கே இருக்கும், இதுக்கு மேலே இருக்கும். ஸோ அவங்க எஸ்எல் ட்ரிகர் பண்ணுறது தான் வெரி ஈஸி சிம்பிள் மெத்தட். இதில் ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் யோசிக்க தேவையில்லை நீங்கள். ஸோ எங்கே நடக்குதோ ஓகே வெயிட் பண்ணி, ஏதோ சம்திங் ஆகுது அந்த இதில் வேணாம், நமக்கு போகிறது வேணாம், நம்ம எம்பேட்டர் ஆகுதா ஓகே எல்லாம் சேல் பண்ணவும் பண்ணட்டும், அதுக்கு நம்ம ஒரு பையிங்கான வாய்ப்புகள் பார்க்கலாம் அப்படின்னு மென்ஷன் பண்ணி தான் அந்த செட்டப் உங்களுக்கு கொடுத்த ஃப்ரெண்ட்ஸ். அது ஓகே சரி. அந்த செட்டப் எதுவரையும் போச்சு அதுவும் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ மார்க்கெட்டு எதுவரையும் போயிருக்குது அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இது மார்க்கெட் இப்போ நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்போ என்ன இருக்குது, ஆல்மோஸ்ட் நம்ம மென்ஷன் பண்ண எல்லா இடத்துலையும் ஸ்டாப் லாஸ் ஹீட் பண்ணியிருக்கு. எங்கே இந்த லெவலில் 3 இடத்துலையும் எஸ்எல் ட்ரிகர் பண்ணிடுச்சு இடத்துல. ஓகே. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம அடுத்த லெவலில் எஜுகேஷன் கொண்டு போகணும். நீங்கள் ஒரு வேலை எஜுகேஷன் குரூப்பில் ஜாயின் பண்ணலாம். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பாருங்கள். ஃப்ரீ எஜுகேஷன் குரூப் வேறு, நம்மளுடைய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு குரூப் வேறு. அது கற்றுக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க அதில் ஜாயின் பண்ணிக்குவாங்க. ஜஸ்ட் பார்த்துட்டு நம்ம சேனலில் ஃபஸ்ட் அப்படியே டைம் பாஸ் மாதிரி பார்க்குறவங்க, இல்லை யார் சொல்ல உண்மையாக போய் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றவங்க நம்ம ஃப்ரீ எஜுகேஷன் குரூப்பில் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நிஃப்டி 50 ஓகே சார், நீங்கள் சொன்ன மாதிரி ரேஷன்ஸ் கிட்ட ப்ரைஸ் ட்ராவல் ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் பிரேக் அவுட் ஆகிட்டு மேலே ட்ராவல் ஆகிட்டு இருக்குது, ரைட்டு. இப்போது இது எங்கே நெக்ஸ்ட் மூமெண்டம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள் மேலே இந்த 25,550 அப்படின்ற லெவலுக்கு டச் பண்ணிடுச்சு இல்லைங்களா. அப்போ என்ன ஆகுனா எங்கெங்கெல்லாம் பிரேக் அவுட் ஆச்சோ அதுவே உங்களுக்கு சப்போர்ட் லெவலாக ஒர்க் ஆகும். அதாவது இந்த ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கோம் இல்லைங்களா, இந்த ட்ரெண்ட் லைன் கிட்ட ஒரு சப்போர்ட் லெவலாக மார்க்கெட் ஒர்க் ஆகும். அப்போ ப்ரைஸ் எங்கே சஸ்டெண்ட் ஆகி நின்று கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இடத்துல டச் ஆகிட்டு அகைன் ஒரு பிரேக் அவுட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இது மேலே எங்கெங்கெல்லாம் எஸ்எல் போட்டிருக்காங்களோ எல்லா எஸ்எல்லும் ட்ரிகர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இனி வரும் நாட்களில். ஓகே, இது என்னுடைய அசம்ஷன், என்னுடைய வியூஸை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன்.
ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சா இந்த சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, ஏன்னா இந்த சேனல் அந்தளவுக்கு பெருசான வீடியோ அப்லோட் பண்ணதில்லை. நம்மளுடைய ப்ரைஸ் ஆக்ஷன் தமிழில் தான் அப்லோட் பண்ணியிருப்பேன். இந்த வீடியோ பார்க்கணும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி இதுக்கும் நம்ம அந்த 65,000 சப்ஸ்கிரைபர்ஸ் 1 lakh சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகிட்டா நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து கண்டினியூ பண்ணலாம். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டி போயிடலாம். பேங்க் நிஃப்டியில் என்ன சார் மூவ் ஆகும்? பேங்க் நிஃப்டி இன்னும் கொஞ்சம் தூரம், அதாவது நம்ம 57,300 57,400 2 லெவல் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த லெவல் போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. நம்ம 10 லைன் ட்ராப் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். இந்த 10 லைன் கிட்ட ரெஸ்பெக்ட் கொடுத்து மார்க்கெட்டிங் கொஞ்சம் நேரம் சஸ்டெண்ட் ஆகிட்டு இன்னும் கொஞ்சம் இங்கேருந்து வந்து கூட மேலே மூவ் ஆகி சான்ஸ் இருக்குது. ஆனால் கொஞ்சம் பரவாயில்ல, மார்க்கெட் முடிகிற டைமில் ஒரு 2:45 3 மணி அளவில் நல்லா ஒரு மூமெண்டம் லாஸ்ட் டைமில் கொடுத்துட்டாங்க. இட்ஸ் ஓகே. அப்போ ப்ரைஸ் கொஞ்சம் சஸ்டெண்ட் ஆகிட்டுன்னு அங்கே இன்னும் கொஞ்சம் மேலே போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, அப்போ சப்போர்ட் லெவல் மட்டும் கொஞ்சம் ஞாபகமாக கவனம் வச்சுங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சப்போர்ட் லெவல் எங்கே பிரேக் அவுட் ஆச்சு அதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ சப்போர்ட் லெவலில் ஒர்க் ஆகும். இது பேங்க் நிஃப்டியில் நான் என்னுடைய வியூஸை உங்கள் கூட ஷேர் பண்ணேன். அதாவது 57,400 57,300 கிட்டே ஆல்ரெடி டச் ஆகிடுச்சு 300. இப்போ நெக்ஸ்ட் 57,400, அதுக்கப்புறம் 57,500 டாப் ரெசிஸ்டன்ஸ் ஏரியா எல்லாமே கவர் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்போது சார் நாங்களாம் புட் ஆப்ஷன் வாங்கியிருக்குமே ஹோல்ட் பண்ணலாமா அப்படின்ற விஷயங்கள் இருக்கும். நீங்கள் எந்த ப்ரைஸில் வாங்கியிருக்கிறீங்களோ ஃபஸ்ட்டு கவனம் வச்சுங்க. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து 56,500 புட்டு வாங்கியிருக்கேன் சார் நான், அப்புறம் வந்து 56,700 56,600 இதெல்லாம் புட்டு வாங்கியிருக்கேன் அப்படின்றப்போ இப்போ இதெல்லாம் வந்து டைம் டிக் ஆகிட்டு உங்களுக்கு ஜீரோ ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கும். அதாவது எக்ஸ்பைரி நாள் நெருங்க என்ன ஆகுனா, நீ ஒரு 10 ரூபா இருக்க பொருள் ஒரு நாள் நீங்கள் மார்க்கெட் ஏறி இறங்கினாவே அது ஆட்டோமேட்டிக் 6 ரூபாய் 7 ரூபாய்க்கு வந்துடுது. அப்போ ப்ரீமியம் வந்து உங்களுக்கு கம்மியாகிறதுக்கான சான்ஸ் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் அவாய்ட் பண்ணால் பெட்டராக இருக்கும். அந்த மாதிரி அதாவது அவுட் ஆஃப் த மணியை வந்து நீங்கள் ப்ரைஸ் தேர்ந்தெடுக்கிறத அவாய்ட் பண்ணுங்கள். என்ன தான் இருந்தாலும் அந்த மூமெண்டம் ஃபாஸ்ட் மூமெண்டம் கேஷ் பண்ணி எக்ஸிட் ஆகிடுங்க. சும்மா மார்க்கெட் ரன் ஆகும், ஏதோ அவுட் ஆஃப் த வாங்கி வச்சுருக்கேன், நான் இத்தனை லாட் வாங்கி 5 லட்ச ரூபாய் வாங்கி வச்சுருக்கேன், 10 லட்ச ரூபாய் வாங்கி வச்சுருக்கேன் அப்படின்றது வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே சரி, நெக்ஸ்ட் நம்ம சென்செக்ஸ் பார்க்கலாம். சென்செக்ஸில் என்ன மாதிரி சார் பிளான் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்செக்ஸில் அந்த உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி ஞாபகம் இருக்குங்களா, 83,500 லெவல். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பிரேக் அவுட் ஆகிட்டு மேலே மூவ் ஆகிட்டு இருக்குது. சரி, இப்போது மேலே எவ்வளோ தூரம் சார் போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே ரெசிஸ்டன்ஸ் ஏரியா அங்கங்கே இருக்குன்னு பாருங்கள். அதாவது எங்கே ரிஜெக்ட் ஆச்சு அங்கெல்லாம் எஸ்எல், இப்போ நியர் எஸ்எல் எங்கெல்லாம் ட்ரிகர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதில் அப்போது உங்களுக்கு 84,000 டச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அப்போ 84,000 இப்படியே மேலே போயிடுமா அப்படின்னா தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக அந்த தூரம் கிடக்கும். மேபி கொஞ்சம் சஸ்டெண்ட் ஆகிட்டு இன்னும் பிரேக் அவுட் ஆனாலும் ஆகலாம், அல்லது வந்து அங்கேருந்து அகைன் ஒரு அப்சைடுக்கான மூமெண்ட்டும் கொடுக்கலாம். மொத்தத்தில் டைரெக்ஷன் வந்து ஒரு அப்சைடுக்கான ஒரு வியூவை நான் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும், மறக்காமல் உங்கள் லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். என்னோடய ஃபேஸ்புக் ஐடி, இன்ஸ்டாகிராம் ஐடி எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு பாருங்கள், ஜாயின் பண்ணிக்கலாம்.